ஆண்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு விந்து தண்ணி மாதிரி வருதுங்க, கெட்டித்தன்மையா இல்லை அப்படின்னு. அதுக்கு ஒரு அருமையான மூலிகை தாங்க. அது என்ன அப்படின்னா சிறு துத்தி. இந்த சிறு துத்தி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலை அதாவது காலையில தூங்கி எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிட்டு இந்த சிறு துத்தியில இந்த இலையில ஒரு இலை 48 நாள் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணுங்க. இது சாப்பிட்டுட்டு அதாவது சுடுதண்ணி வெதுன்னு லைட்டாக சுடுதண்ணி கொஞ்சமாக நீங்கள் குடிச்சுக்கணும். இந்த மாதிரி 48 நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது விந்து கெட்டியாக ஆகும். அதே மாதிரி 48 நாள் முடிச்சுட்டு ஒரு சிலருக்கு உடல் வாக்கு மாறுபடும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் இந்த இலையை சாப்பிட்டுட்டு வரணும். எப்போ சாப்பிடணும்னா வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கிற அந்த விந்து கெட்டித்தன்மைப்படுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க. என்னைக்கும் 16 வயசாவே இருக்கிறதுக்கு நெல்லிக்காய், இதயத்தை பலமாக்குறதுக்கு செம்பருத்தி, மூட்டு வலிக்கு முடக்கத்தான், மூக்கு சளிக்கு கற்பூரவள்ளி, அப்புறம் வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணுக்கு மணத்தக்காளி, ரத்தத்தை சுத்தமாக்குறதுக்கு அருகம்புல்லு, மாரடைப்பு வராம இருக்கிறதுக்கு மாதுளம்பழம், கேன்சருக்கு சீத்தா, ஜீரணத்துக்கு அன்னாச்சி, அப்புறம் மூளை பலமா இருக்கிறதுக்கு பப்பாளி, ஆஸ்துமாவுக்கு ஆடாதோட, வாயு தொல்லைக்கு வெந்தயக்கீரை, கல்லாரக்கீரை நல்ல ஞாபக சக்தியோட இருக்க வைக்கும், ரத்த அழுத்தத்துக்கு பசலக்கீரை, அஜீரணத்துக்கு புதினா, முடி எப்பவுமே கருப்பா இருக்கிறதுக்கு நம்ம முருங்கை, முகம் நல்லா தேஜஸா இருக்கிறதுக்கு திராட்சை, உடம்பு நல்லா பொண்ணு மாதிரி மின்னுறதுக்கு பொன்னாங்கண்ணி, நெஞ்சு சளிக்கு சுண்டக்காய், கண்ணு நல்லா தெரியறதுக்கு கேரட், ரத்த சோகைக்கு பீட்ரூட், கீழா நெல்லி இருக்கு பாருங்க அதுக்கு ஆமாளிக்கு, அப்புறம் சிறுநீர்ல கல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை போக்குறதுக்கு நம்ம வாழைத்தண்டு. இதெல்லாம் உணவா இருந்துச்சு, இப்ப நோய் வந்தா சாப்பிட மருந்தாக்கிட்டாங்க. அவன் தேடுறான் சார், ப்ளூபெரி எங்கேயாவது கிடைக்குமா, அந்த ப்ளூபெரி கேன்சர் வராம இருக்குமே, நவாப்பழத்தை சாப்பிடு. நவாப்பழத்துல இருக்கக்கூடிய ப்ளூபெரியை விட அதிக அளவுல அதுல பீனாலிக் காம்பவுண்ட் இருக்கு. வாயெல்லாம் ப்ளூ ஆகுது, அது எது? அந்த நிறமிச்சத்து என்னது? அந்த நிறமிச்சத்து உடலுக்கு எதிர்ப்பாற்றலையும் புற்றுநோயும் தடுக்கக்கூடிய பீனாலிக் பாலிபினால் கண்டென்ட் தான் வாயில விட்டுது. நடராஜர் கோயிலுக்கு எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இந்த தாமரைப்பூ? கோயிலுக்கு மட்டும்தான், அர்ச்சனை மட்டும்தான். ரெண்டு மாரி உடைச்சாதான் நம்ம இப்ப விக்கலாம். இந்த சிவப்பு சிவப்பு பாத்தீங்களா, அது வாங்க மாட்டாங்க. இது விரிஞ்சா 108 இதழ் இருக்கும். ஆமா, 108 இலை இருக்கும். 108 பூனா நல்லா விரும்பி வாங்குவாங்க. ஓகே, இது 2 நாள் 3 நாள் வச்சு விக்கலாம். 2 நாள் 3 நாள் ஆமா வச்சு விக்கலாம். இது பூக்காது, இது அப்படியே அப்படி தட்டி விடணும். நம்மள தட்டி விட்டாதான் தண்ணியில தான் பூக்கும். பெருசா பூக்காது. நீங்க புதுசா வரவங்களுக்கு பயத்திலேயே காலை சுத்திக்கும். நீச்சல் அடிக்க முடியாது. நீச்சல் அடிச்சீங்கன்னா உங்கள காலை 20 சுத்திரும் கொடி. அதுலயே தண்ணி குடிச்சு போக வேண்டியதான். உளுந்து பறி சீசன்ல தான் கிடைக்கும், வெய்ய நாள்ல தான் கிடைக்கும். மற்ற நேரத்துல கிடைக்கிறது கஷ்டம். எல்லாம் தென்னல் அடிச்சாதான் பூ வைக்கும். தென்னல்னா உளுந்து பயிருக்கு காய காய்ச்சி பாருங்க, அந்த காத்து அடிச்சுன்னா இது பூ வைக்கும். இதுல வாசனை எப்படிங்களா? வாசனை நல்லா ஜோரா இருக்கும். வாசனை நல்லா. வணக்கம். இப்ப என்ன பண்றீங்க? பூ உடைக்க. என்ன பூனா இதெல்லாம்? தாமரை பூ. இது எதுக்காண்டி பிக்கிறது? கோயிலுக்கு. எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இந்த தாமரை பூ? கோயிலுக்கு மட்டும்தான், அர்ச்சனை மட்டும்தான். பேர் என்ன? வீரமணி. எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்றீங்க? நான் இப்போ ஒரு 3 வருஷமா வந்துருக்கேன். 3 வருஷமா செய்றீங்க. எங்கெங்கெல்லாம் போவீங்க இந்த தாமரை இது பிக்க? வட்டத்தூர் போவோம், இங்க முட்டம் போவோம், இங்க வருவோம். இது எப்படி குளத்துல போய் நீங்களே பறிச்சுக்கலாமா எப்படி? குத்துவது. ஓ, இது பெருக்கி நீங்க குத்தகை ஒரு வருஷத்துக்குன்னு இவ்வளவு குத்துவேன். இது பிக்கினா இது போல டியூப் அவசியங்களா? ஆமா, தண்ணி நிலைக்கிறப்ப டீப்பு தான் போட்டாகணும். தண்ணி நிலைக்கிற மாதிரி தான் நடந்து. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ பூ பிப்பீங்க, இல்ல பீஸ் கணக்குங்களா? கிலோ கணக்குலாம் கிடையாது, பீஸ் கணக்கு தான். பீஸ். இது எது எதுக்கெல்லாம் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? போய் கோயிலுக்கு மட்டும்தான். பாக்கி கோயிலுக்கு மாலை, கல்யாண மாலைக்கு போவோம். ஓ, கல்யாண மாலை அதுக்கெல்லாம் போவோம். இந்த இலைலாம் எதுக்குங்கண்ணா? இதெல்லாம் பூ கடைக்கு. பூ கடைக்கு. அது என்ன யூஸ் பண்ணுவீங்க? பூ மடிச்சு கொடுக்குறது, அந்த பொட்டலம் போடுவாங்க, அவ்வளவுதான். இதுதான் தாமரை. இது சீசன்லாம் எப்பங்கண்ணா? இது மழை நாள்ல கிடையாதுங்க, வெய்ய நாள்ல ஃபுல்லா உடைக்கலாம். வெயில் நாள்ல ஃபுல்லா. மழை நாள்ல எல்லாம் உடம்பு முழுகும், வெய்ய நாள் முடியும். இப்போ காஞ்சி இருக்கும் போது. ஓகே, இதுக்கு பக்குவம்னா எப்படிங்கண்ணா? எந்த பக்குவத்துல போய் இருக்கணும் நீங்க? இது இந்த மாரி உடைச்சாதான் நம்ம இப்ப விக்கலாம். இந்த சிவப்பு சிவப்பு பாத்தீங்களா, அது வாங்க மாட்டாங்க. இது இப்ப போய் எப்ப நான் பூக்கும்? இது பூக்காது, இது அப்படியே அப்படி தட்டி விடணும். நம்மள தட்டி விட்டாதான். ஓ, தண்ணியில தான் பூக்கும். தண்ணியில பூக்கும், பெருசா பூக்காது. நீங்க தட்டி விட்டு கட்டி கொடுத்துருவீங்க. ஓகேனா அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், அவங்க விக்கிறவங்க அது மாதிரி செஞ்சுப்பாங்க. ஓ, நீங்க போய் கடைக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க மொத்தமா? மொக்கா கேக்குறவங்களுக்கு மொக்கா கொடுத்துருவாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு தட்டி கொடுக்கணும். பூ கொடுப்பாங்க. ஓகே ஓகே. நீ காலைல இப்ப எத்தனை மணிக்கு பறிக்க வருவீங்க? எத்தனை குளம் பறிப்பீங்க ஒரு நாளைக்கு? இலை ஒரு குளத்துல பறிப்போம், பூ இந்த குளத்துல. அது குளத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த குளத்துலன்னா எவ்வளவு நேரம் ஆகும் பறிக்க? இன்னொரு கால் நேரம் ஆகும். எவ்வளவு பூ பிப்பீங்க இது மாரி? 500 உடைப்போம், 400 உடைப்போம், 300. அங்க வியாபாரத்துக்கு எம்மா பூ தேவைப்படுதா அது மாதிரி உடைச்சிட்டு போய் கொடுத்துருவீங்க, அவங்க கட்டி விற்பனை பண்ணுவாங்க. இதெல்லாம் பீஸ் கணக்குல நீங்க ரேட் கொடுப்பீங்களா? இல்ல 25 பூ. 75 பூ எவ்வளவுங்கண்ணா? 25. நாங்க 100 பூ 80 ரூபா கொடுக்கறது.
அங்க 25 அது மாதிரி கத்த கட்டி கொடுக்கணும். ஓ கரெக்டா இது போல கட்டணும். 50 பூ 25 பூ 100 பூ வாங்கிப்பாங்க கடை. சரி சரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாமரை பூ அடிக்கிட்டு இருக்கேன். அடுக்கிறனா எப்படி அடுக்கணும்னா இது 25 அடுக்கணும். 25 ஓகே. நீங்க இது எத்தனை வருஷமா செய்றீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா செய்யறேன். 20 வருஷமா. ஆமா. மத்த பூக்கும் இதுக்கும் என்ன சிறப்புனா? தாமரை பூ வந்துன்னா எல்லாத்துக்கும் வசந்தது. அதோடு தாமரை பூ உடிச்சு கொண்டு நடராஜா கோயிலுக்கு கொடுப்பேன். அவங்க விற்பனை பண்ணுவாங்க. ஆமா, மாலைக்கு நடராஜா கோயில் கல்யாண தேதிக்கு மாலைக்கு வாங்குவாங்க. ஓ கல்யாண மாலைக்கு இது யூஸ் பண்றாங்க. இதுல என்ன சிறப்புனா? நீங்க ஏதோ இதெல்லாம் சொன்னீங்க, எப்படி இது என்ன சிறப்புனா அந்த 108 பூ தான் கொஞ்சம் நல்லா விற்கும். 12 மாதம் ஓடாது. அவ்வளவுதான். இது விரிஞ்ச 108 இதழ் இருக்கும். ஆமா, 108 ஏழு இருக்கும். இல்ல 108 ஏழு இருக்கும் இதுல. அது வந்து 12 மல்லு அவ்வளவுதான் விரும்ப வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. இது 108 பூ நல்லா விரும்பி வாங்குவாங்க. ஓகே. இது 2 நாள் 3 நாள் வச்சு விக்கலாம். 2 நாள் 3 நாள். ஆமா, வச்சு விக்கலாம். தண்ணிலாம் வைக்குமா இல்ல சும்மா அப்படியே தண்ணி பக்கெட்ல வச்சு அப்படியே வச்சு இப்படி வச்சு விட்டணும். அப்படியே வச்சு விட்டணும். ஓ சரி அப்படியே வச்சு விட்டணும். ஓகே. வேற என்ன பூல உங்ககிட்ட கிடைக்கும்? எங்கள்கிட்ட இந்த அரும்பு கிடைக்கும், சந்தன புள்ள கிடைக்கும். கஷ்டம்னா என்ன? இதுல கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. இறங்கி பறிக்கிறது, கொடியில மாட்டிக்காம கொள்ளாம டீப்ல உட்காந்து பறிக்கணும். உட்காந்து பறிக்கணும். இப்ப செடியில எங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் தெரியாது. புதுசா வர்றவங்களுக்கு பயத்திலேயே காலை சுத்திக்கும். காலில் சுத்தி இறங்கி பறிக்க முடியாது யாருமே. பயத்துல தெரிஞ்சவங்க தான் இறங்கலாம். ஆமா, காலில் கொடி சுத்திக்கும். இந்த டயரை வச்சு மட்டும் தான் டயரை வச்சு தெரிஞ்சவங்க தான் பிரிக்கலாம். தெரியாதவங்க இறங்கி பிக்க முடியாது. நீச்சல் எல்லாம் போட்டு பிக்க ஆமா, பிக்க முடியாது. நீச்சல் அடிக்க முடியாது. நீச்சல் அடிச்சீங்கன்னா உங்கள காலை 20 சுத்திரும் கொடி. அப்புறம் அதுலயே தண்ணி குடிச்சு போக வேண்டியதான். வேலை முடியும். இதுலயும் உட்காந்து நல்லா பேலன்ஸா பண்ணும் போலயே. ஆமா, அதுல உட்கார்ந்தவங்க தான் உட்காரலாம், தெரிஞ்சவங்க தான் உட்காரலாம். தெரியாதவங்க உட்கார முடியாது. பெட்டி அடிக்கணும். லாரி டயர். ஓகே. சீசன் எப்ப கிடைக்கும்? சீசன் வந்து இந்த உளுந்து பறி சீசன்ல தான் கிடைக்கும். வெய்ய நாள்ல தான் கிடைக்கும். மற்ற நேரத்துல கிடைக்கிறது கஷ்டம். எப்பயோ எங்கேயோ ஒரு குளத்துல தான் வைக்கும். எல்லா நேரத்திலயும் வைக்காது. தண்ணி வத்தியும் இருக்கணும், கொஞ்சமாவும் இருக்கணும். தண்ணி ஃபுல்லா இருக்கலாம். தண்ணியை பத்தி பிரச்சனை கிடையாது. அந்த உளுந்து பறி சீசன்ல தென்னல் அடிச்சாதான் பூ வைக்கும். தென்னல்னா உளுந்து பயிருக்கு காய காக்கி பாருங்க. அந்த காத்து அடிச்சுன்னா இது பூ வைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பா. ஆமா, சிறப்பா வைக்கும். இதுல வாசனை எப்படிங்களா இருக்கும்? வாசனை நல்லா ஜோரா இருக்கும். வாசனை நல்லா இருக்கும். நம்ம வறுமையில இருக்கும்போது வாங்கன்னு கூப்பிடாத உறவையும், நல்லா வாழும்போது வரவேற்கிற உறவையும் உங்க வாசலோட முடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உண்மை தானே?